மினி உறவுகளே, இன்றைக்கி பொன்னியின் சமையலில் என்ன சண்டே ஸ்பெஷல் பார்த்துருவோமா? காலையில் எழுந்தோடனே டீ போட்டாச்சு. இன்றைக்கி சீரக தண்ணி பூஸ்ட் அதெல்லாம் தள்ளி வச்சாச்சு. மொத்தமாக டீ போட்டாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, புதினா எல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கமே இப்போ என்ன செய்ய போகிறோன்னு. இப்போ கன்ஃபார்மாக தெரியும் பாருங்கள். பட்டை, லவங்கம், பிரியாணி மசாலா இலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. சூப்பராக இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு டப்பரா நல்லா கழுவி வச்சுட்டு எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை, லவங்கம், சோம்பு அதெல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் அது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிப்போம். நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கணுன்றதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சிம்மில் வச்சு ரொம்ப தீய விடாமல் சிம்மில் வச்சு லைட்டாக வதக்குங்க. எனக்கு தெரிஞ்ச எடுக்கிறேன். லவ் யூ அகல்மா. என்னோடய பொண்ணு தான் அவள். என்னோடய சமையலுக்கு வந்து ஒரு ஹாய் சொன்னேன், சொல்லிட்டு போனாங்க என் மகள். ஓகே, இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு ஓரளவுக்கு. இப்போ தக்காளியை போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு உடனே புதினா கையோட அப்படியே புதினா போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா மசாலா நல்லா தக்காளியெல்லாம் உடஞ்சி நல்லா வெந்தால் நல்லா இருக்கும். அந்த டைமில் கறியை போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கணும். கறி வந்து நல்லா அந்த மசாலாலேயே வதங்கணும். அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க விடுங்க. அதுக்கு கொஞ்சம் பிரியாணி மசாலா, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் கலர் பவுட்ரு போட்டு எல்லாம் நல்லா வதக்கி நல்லா வதங்கணும். அந்த வதங்க அந்த காரம், உப்பு எல்லாமே அந்த சிக்கனில் இறங்கும். நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா விட்டு நல்லா வதக்கணும்னா அப்போ பிரியாணியில் கறி சாப்பிட்றப்ப சல்லுன்னு இல்லாமல் சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு ஒரு கிளாஸ் அரிசினா 2 கிளாஸ் தண்ணி. போடுற அரிசியை பொறுத்து கொஞ்சம் தண்ணி கம்மியாகவே விட்டுக்கணும். அது நல்லா தண்ணி கொதிக்கிட்டோன்னிட்டு கலரி விட்டுட்டு உப்பு எல்லாம் இருக்கா ஓகேவான்னு பார்த்துட்டு அப்படியே வைக்க வேண்டியது தான். கொஞ்சம் நேரம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரெல்லாம் பார்த்தாச்சு, ஓகே. கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிட வேண்டியது தான். தட்டை போட்டு தண்ணி கொதி வந்தோடனே எடுத்துட்டு இப்போ நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ அரிசியை போட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சப்போ தான் நம்ம அரிசி போடணும். அதுக்குள்ளே கொஞ்சம் கறி வெந்திருக்கும். இப்போ சாப்பாட்டோடு சேர்ந்து கொஞ்சம் நல்லா கறி நல்லா வெந்துடும். சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக ஆவி பறக்க சிக்கன் பிரியாணி முக்கால்வாசி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான், அவ்வளோதான். சூப்பர், செம்மையாக இருக்குதுல பார்க்கவே. சிக்கன் பிரியாணி ரெடி. இப்போ நம்ம அழகாக நல்லா தட்டி நெருப்பு போடுவாங்க. நம்ம இல்லாதனால தண்ணியை வச்சு அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுவோமா. இப்போ சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பிரியாணி. நான் முட்டை வைக்க மறந்துட்டேன் இன்றைக்கி. அதனால் என்ன பண்ணேன்னா வெங்காய பச்சடி மட்டும் தான் செஞ்சு வச்சுருக்கேன். முட்டையை அவிக்க மறந்துட்டேன். இதுவரையும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி இனிய உறவுகளே. இப்படி சண்டே டைமில் ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். அதுவும் ஃபேமிலியோடு கும்பலாக சாப்பிட்றப்ப. நன்றி இனிய உறவுகளே.